கரூர் சம்பவத்தை பற்றியான உச்சநீதிமன்றத்தோட தலையீடும், சிபிஐ விசாரணையும் துரிதமாக எல்லாத்தையும் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அடுத்தடுத்த கேள்விகளும், அடுக்கடுக்கான அதனுடைய சந்தேகத்தின் அதனுடைய தன்மைகளும் இப்போ ஒன்னொன்னா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதில முக்கியமா எல்லாத்தையும் உறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 41 பேர்த்துல 30 பேர்த்துடைய போஸ்ட்மார்டம் ஒரே இரவுல 7 மணி நேரத்துக்குள்ள நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்பெஷல் ஃபாரன்சிக் அது சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் வேணும். இந்த மருத்துவர்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க? எப்படி இதை பண்ணாங்க? ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறதுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் ஆகும். ஒரு பாடி. அப்போ எல்லா விஷயத்துலயுமே அவங்க முடியிலிருந்து எல்லா பாகங்களையும் அவர்கள் லேபுக்கு அனுப்பி, அந்த லேபிலிருந்து வர ரிசல்ட்ட வச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே கைக்கே வரும். ஆனா காலையில 6 மணிக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு சப்மிட் ஆயிருச்சு. எத்தன 30 பாடிகளுக்கு மேல. இது எப்படி நடந்துச்சுங்கிற இந்த ஒரு கேள்வி மட்டுமே போதுங்க. மத்தது எல்லாமே கேட்கவே வேண்டாம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பெரும் சந்தேகத்தை, இந்த சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை, அதை நோக்கியான விசாரணை முன்னெடுத்தாலே எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிடும். அந்த வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய விஷயத்தில் நிச்சயம் நீதி வென்றே தீரும். ஏனென்றால் அப்பாவி பொதுமக்கள் ஆட்சி அதிகார ஆசைக்காக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மரணம் அடைந்திருக்கிறார்கள். இந்த கொடும் செயலை சுயநலப் போக்குடன் யார் செய்தாலும் இந்த நீதி தட்டி கேட்கும். யார் குற்றவாளி என்று விரைவில்